என்ன ஆச்சு? என்னப்பா இது கவிதை மட்டும் காட்டவே மாட்டேது, காட்ட மாட்டேங்குது அபிஜான். அபிஷேக் காட்ட மாட்டேங்குது அபிஷேக். அதான் உங்க வீடியோஸ் நான் ஒன்று பார்த்தேன். நிறைய பேரெல்லாம் உட்காந்து எல்லாம் அந்த முத்துக்கு முத்தாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் போட்டிருந்தீங்களா, பார்த்தேன். அதான் அதில் முஸ்லீம் மாதிரி எனக்கு தெரியல, அதனால தான் ஒரு டவுட் கேட்டேன் நான் உங்கள்கிட்ட. வேற ஒன்றும் இல்லை. எனக்கு உங்களுக்கு ஒரே சாப்பாடு போர் அடிக்கல. எங்களுக்குலாம் போர் அடிக்காதுப்பா. நாங்களாம் வந்து ருசிக்காக சாப்பிட முடியும், நாங்களாம் பசிக்காக சாப்பிடுவோம். உங்களை மாரி வசதி வாய்ப்புகளோடு இருந்தால் டெய்லி ஒரு ருசிக்காக ஒவ்வொரு ஐட்டமாக சாப்பிடலாம். எங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதுதான் நாங்கள் சமைச்சு சாப்பிட முடியும். அந்த நேரத்தில் பசிக்கு என்ன தோடுதோ அதை சமைச்சு நாங்கள் சாப்பிட்ருவோம், அவ்வளோதான். சரியா? இதை தான் சாப்பிடணும், இதை தான் செய்யணும், இந்த ஐட்டம் தான் இந்த நேரத்தில் நம்ம செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு நாங்கள் நினைக்க மாட்டோம். ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுவேன், என்ன காய்கறி இருக்கோ அந்த நேரத்தில் என்ன தோணுதோ சமைச்சு அந்த நேரம் சாப்பிட்ருவோம், அவ்வளோதான். புரியுதா? வசதி வாய்ப்புகள் இருந்தால் நம்ம என்னென்ன டிஷ்ஷு, இன்னைக்கு காலை என்ன டிஷ்ஷு, மதியானம் என்ன டிஷ்ஷு, நைட்டு என்ன டிஷ்ஷுன்னு சொல்லி யோசிச்சு நம்ம ஒன்று ஒன்று சமைச்சு சாப்பிடலாம். ஓகேவா? நம்மக்கிட்ட இருக்கிறத பொறுத்து, நம்ம பொருளாதாரத்தை பொறுத்து நம்ம நடந்துக்கணும். Some words will not reflect of Abhi John paused on the fact. Some word இது மட்டும் கவிதை மட்டும் வர மாட்டேங்குது அபிஜான். அதைத்தானே இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கேன் சீனு. நான் தான் சாப்பாடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், சாம்பார்னு. மரம் பூவானது, கனகாமரம் அது உங்கள் கூந்தலில் தஞ்சமானது. இதுதான் போட்டிங்களா? அபிஜான்? ஐயோ ஓனர், அதுக்கப்புறம் என்ன ஆகியது சொல்லுங்க. அவங்கக்கிட்ட என் ஒய்ஃபு இங்கே இருந்து என் வீட்டுக்காரு இவ்வளோ பேரை வச்சிருக்காரு, உங்ககிட்டலாம் வரமாட்டாருன்னு. அட போங்க ஓனரே. ஐயோ, என்னங்க இப்படி பேசியிருக்காங்க உங்கள் ஒய்ஃபு? இப்படியாங்க அதுக்குன்னு சொல்லுவாங்க ஓனரே? அந்த பொண்ணு சப்ஸ்கிரைபர் கம்மியாக வச்சிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலான்னு அவங்க நினச்சிருப்பாங்கட்டு. கடைசியில் பார்த்தா எங்கள் வீட்டுக்கார் 70K சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க, அதுக்கெல்லாம் உங்ககிட்ட வரமாட்டாங்கன்னு சொல்லி இவங்க சொல்கிறது போல 70 பேரை வச்சுருக்காங்க, உங்ககிட்ட வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்களா? நீங்களும் எனக்கு சமமாக பணக்காரங்களாக ஆயிடுவீங்க. நீங்கள் பணக்காரங்களாக இருங்க, ஆனால் ஒரு மெம்பர்ஷிப் மட்டும் ஜாயின் பண்ணாதீங்க. வருஷ கணக்கில், நாள் கணக்கில், மாத கணக்கில் வந்து பேசிக்கிட்டே இருங்க, ஆனால் ஒரு மெம்பர்ஷிப் மட்டும் ஜாயின் பண்ணிடாதீங்க. சரிங்களா? மூக்குத்தி நைஸு, தேங்க்யூ ஜானகி, தேங்க்யூ. சீனு, மெம்பர்ஷிப் போடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. கதையாக பேசுகிறீங்க ஒழிய மெம்பர்ஷிப் மட்டும் ஒரு ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ண நினைக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் போடுற கமெண்டை படித்து நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு உட்காந்துருக்கேன், ஆனால் ஒரு மெம்பர்ஷிப்பு ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ இது பண்ணிடுறீங்க. நீங்கள் எவ்வளோ நாளாக வருவீங்க ராஜசேகர்? எத்தனை வருஷம் நான் லைவ் போட ஸ்டார்ட் பண்ணலேருந்து நீங்கள் அந்த லைவ் வந்துட்டுருக்கீங்க, இன்ன வரையும் ஒரு மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணியிருப்பீங்களா? நீங்கள் மணிக்கணக்கில் நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் எல்லாம் நான் படித்து என்னென்ன ஆன்சர் பண்ணுமோ அத்தனை ஆன்சர் நான் உங்களுக்கு பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் இன்ன வரையும் நீங்கள் எதாவது பண்ணியிருக்கீங்களா? லைவ் எதுக்கு வராங்கன்னா இந்த மாதிரி மெம்பர்ஷிப்பு இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வரதுக்காக. எங்களால் வந்து வீடியோவில் டாலர் ஏம் பண்ணணும்னா இந்த மாதிரி லைவ் போட்டு தான் எல்லாம் கொண்டு வருவோம். சரிங்களா? மணிக்கணக்கில் உட்காந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், ஆனால் நீங்கள் எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. ஆனால் கேட்டால் நீங்கள் பணக்காரங்கன்னு சொல்லிக்கிறீங்க. ஹாய் பிரின்சஸ் அண்ணா, வாங்க. வெல்கம் அண்ணா. என்னடா நாயே உனக்கு? டே முத்து நாயை, வெளியே போடா நாயை. ஹாய் பீட்டர் ப்ரோ, வணக்கம் சொல்கிறாங்க. இந்த பாருங்க பிரின்சஸ் அண்ணா வந்துட்டாங்க. வணக்கம் பிரின்சஸ் ப்ரோ. என்னது டுமாரோ மெம்பர்ஷிப் பண்ணுறேங்க்கா. எனக்கு நாளைக்கு சேலரி வந்துடும். பேலன்ஸ் இல்லை. பேலன்ஸ் இல்லையா? ஓகே சீனு, ஓகே. சாப்பிட்டாச்சா பீட்டர் ப்ரோ? லாங் டைம். ஆமாம். எஸ் பிரின்சஸ் ப்ரோ சொல்கிறாங்க பீட்டர் அண்ணா. எங்க அபிஜான் எங்கே போயிட்டீங்க? அபி எங்க கவிதை எங்கே கனகாமரம் பூன்னு